அன்பான உறவுகளே, உங்கள் கடலூர் ராஜேஸ்வரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் மாடியில் வச்சுருக்கிற பூச்செடிங்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இது காக்கட்டான் செடி. காக்கட்டான் நல்லா பெருசாக வந்திருக்கு. இனிமேல் தான் எல்லாம் அரும்பு வைக்கிது. பாருங்கள், எல்லாம் இப்போ தான் அரும்பு எல்லாம் வைக்கிது. இது சும்மா ஒரு பிளாஸ்டிக் டப்பில் வச்சுருக்குறோம். இதோடைய காக்கட்டானுடைய வேர் வந்து இங்கெல்லாம் விளைஞ்சிருக்கு. இந்த சைடு இதோ ஒன்று இருக்குது, இதோ இங்கே ஒன்று இருக்குது. பாருங்கள், இது எல்லாமே காக்கட்டான் செடி வந்து வேரோடைய இது எல்லாமே இங்கே வந்திருக்கு. இது கூட ஃபஸ்ட்டு நாங்கள் ரோஜா செடி வச்சுருந்தோம். அதுதான் இது. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த டப்பில் வந்து ரோஜா செடி தான் வச்சோம். அதுக்கு அடுத்தது தான் நாங்கள் காக்கட்டான் வச்சோம். பாருங்கள், நம்ம மாடியிலே நம்ம வந்து பூச்செடியே உண்டாக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், அடர்த்தியாக. எல்லாத்துலேயும் அரும்பு வச்சுருக்கு. இனிமேல் அரும்பு வச்ச உடனே நம்மளும் வீட்லேயே காக்கட்டான் பூ சும்மா ஒரு அளவுக்கு பூக்கும். ஆமாம், வாங்க ட்ராகன் ஃப்ரூட் பாருங்கள். நம்மளோட வீடியோவில் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க ட்ராகன் ஃப்ரூட்டு. இது வந்து நம்ம செடியெலாம் வாங்கிலாம் பதியெல்லாம் போடலைங்க. நாங்கள் வந்து விதை போட்டு நாங்கள் வளர்த்ததுங்க. இது ட்ராகன் ஃப்ரூட்டு பாருங்கள். இதில் 2 கலர் இருக்குது. இதுலேயே வெள்ளை கலரு, அந்த என்ன சொல்கிறது, ஒரு பீட்ரூட் கலரில் இருக்கும் இல்லைங்களா, அது. இது 2 கலர் இருக்குது இதுலேயே, ஒயிட்டும் பீட்ரூட் கலரும். பாருங்கள், வெத்தலை செடி வச்சுருக்கோம் மாடியிலே. சும்மா சாமி படைக்க வெத்தலை உதவட்டுமே, அப்படி வெத்தலை தான் ரேட் அதிகமாக போகுது பாருங்கள். அதனால் சும்மா சாமி படைக்கிறதுக்கு மட்டும் பறிச்சிக்கலான்றதுனால இந்த வெத்தலை செடியை நாங்கள் வளர்த்துக்கிட்டு வரோம். பாருங்கள், ஒரு செடி தான் என் மக வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு செடி தான் வச்சேன். பாருங்கள், எவ்வளோ படர்ந்து வந்துருக்கு பாருங்கள். இது துளசி, அதுலேயே உழுந்து துளசி முளைச்சிருச்சு. இது வந்து கவரில் தான் பாருங்கள் வச்சுருக்கேன். சும்மா ஒரு அரிசி கவரில் தான் நம்ம மண் பிடிச்சி வச்சுருக்கோம். வாங்க டிசம்பர் செடியெல்லாம் போய் பார்க்கலாம். பாருங்கள், டிசம்பர் செடி நம்ம வச்சு போன வருஷம் தாங்க நம்ம வச்சோம். அந்த வருஷம் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். பூ இப்போ தான் 1-2 பூ வச்சுருக்காங்க. இனிமேல் பூக்க ஆரம்பிப்பாங்க. பாருங்கள், ராமர் கலர் ஒரு செடியிலேயே 3 பூ வச்சுருக்கு பாருங்கள். போன வருஷம் வச்சது தான். போன வருஷம் நாமளும் டிசம்பர் செடி வந்து பூக்கலை, கீழே வச்சுருந்தோம். எங்கள் வீட்டுக்கு கீழே பிளாட்டில் கீழே வச்சுருந்தோம். அது பூக்கலை போன வருஷம். அதனால் சரின்னுட்டு நாங்கள் உடச்சி எடுத்துகிட்டு வந்து அங்கே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டு நம்ம மேலே கொண்டு வந்து ஒரு கிளை கொண்டு வந்து, இது வந்து நீளங்க பாருங்கள். இந்த செடி வந்து ஃபுல்லுமே நீளம். இது வந்து ராமர் கலரு, இது வந்து ஒயிட்டு வெள்ளை கலர் பூ. இது பாருங்கள், அரும்பு வச்சுருக்கு பாருங்கள். இதுலேயே 3 கலர் இருக்குதுங்க இந்த செடியிலேயே. வாங்க வாடாமல்லி கலரு போய் பார்க்கலாம். இது எல்லாமே தண்ணி கேனில் தாங்க நம்ம வச்சுருக்கோம். இது எல்லாமே வாடாமல்லி கலர் டிசம்பர் செடி தான். இது எல்லாமே விதை போட்டு தான் நம்ம வளர்த்தோம். பாருங்கள், இப்போ தாங்க அரும்பு வைக்கிறாங்க. இந்த அரும்பு வச்சுருக்கு பாருங்கள். இனிமேல் தான் இதில் எல்லாமே அரும்பு வைக்கிது பாருங்கள். வாடாமல்லி கலர். நம்ம எங்கேயும் போய் போன சீசனில் பூவும் கிடைக்கல. நம்மளும் போயிட்டு கீழெல்லாம் எல்லோரும் ஒரு அம்மா விற்றுட்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப இதுவாகிடுச்சு, எல்லோரும் வாங்கிட்டாங்க.
போன வருஷம் நம்ம பூ அதிகமாக டிசம்பர் பூ நம்ம அதிகமாக வாங்கி வைக்கல, மார்க்கெட்டில் தான் போய் வாங்கி வச்சோம். ஒரு சீசன் ஒரு 2 மாதம் பூக்கும். ஆனால் நம்ம வாங்கி வச்சதே ஒரு 2 நாள் தான் வாங்கி வச்சோம். பாருங்கள், இது வாடாமல்லி கலரு. இனிமேல் தான் அரும்பு வைக்கிறாங்க. இவங்க பூக்க ஆரம்பித்தாங்கன்னா இவங்களே ஒரு 300 பூக்கிட்ட பூத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சைடு. அதே மாதிரி நம்மளுக்கு இங்கேயும் வாடாமல்லி இது ராமர் கலரு இப்போ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நீல கலரும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுதா? இப்போ தாங்க 2 பூ பூத்துருக்கு. இல்லை, தொடர்ந்து 2-3 பூ பூத்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் தான் தொடர்ச்சியாக பூத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு வாட்டி பறித்து இதை சேர்த்து வச்சு கட்டி வச்சுக்குவோம். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், நம்மளோட மாடியில் உள்ள தோட்டம் நாம்ளே உருவாக்கிட்டோம். இது மண்ணெல்லாம் கீழேருந்து எடுத்துகிட்டு சேர்த்து இதை பந்துசு பண்ணுறதுங்காட்டி போதுன்னு போயிடுச்சுங்க. எங்கள் வீட்டு நாய் என்ன பண்ணும், இந்த வலை வைக்கலனாக்கா அப்படியே போய் உள்ளே போயிட்டு நோண்டி ஈரத்துக்கு போய் படுத்துக்கும். அதனாலேயே நிறையா செடி வர செத்து போச்சுங்க உள்ளே. ஏதோ எப்படியோ அந்த வலை வச்ச பிறகு எங்கள் வீட்டு நாய் அதுக்குள்ளே போகலை. நம்ம டிசம்பர் பூவெல்லாம் பறிச்சிக்கலாம். அந்த பூ பறிக்கும்போது ஒரு தனி சுகந்தாங்க. சூப்பராக இருக்கும் அந்த பூ பறிக்கும்போது. பாருங்கள், பூ இன்னும் இருக்குது. பறிச்சிடுவோம். நம்ம போய் கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம கொஞ்சம் பூ தான் பூக்கும், எல்லா பூவும் பூக்காது. சரி, நம்ம வீட்டில் சேர்த்து வச்சுருக்கிற பூவை போய் காமிக்கிறேன். பூவெல்லாம் பறிச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்கிற பூவும் சேர்த்து இதை கட்டிடலாம். நம்ம வீட்டில் முள்ளரும்பு இருக்குது பாருங்கள், அரும்பு இருக்குது. இங்கே குண்டு மல்லி பூத்துருக்கு. சரி, பறித்து எடுத்துகிட்டு போயிடுவோம்.